ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ காய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பொங்கல். ஸோ பொங்கலுக்கு நாங்கள் எங்கெங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்ற ஃபுல் vlog டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்தது பிறகு தான் வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னால் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது வீடியோ எடுக்க முடியல, சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ வந்து அதுதான் வந்து எங்களோட குலதெய்வ கோயில். எங்கள் கால்லாம் பாருங்கள் வெந்துருச்சு, இந்த வெயிலில் வெந்தே போச்சுங்க. அதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். மாலை இப்போ தான் நியூவாக புதுசாக கட்டியிருக்காங்க. கட்டி ஒரு 4-5 மாதம் இருக்கும். ஷூவும் கழட்டி வைக்க சொல்லிட்டாங்களா, உள்ளுக்குள்ளே பொங்கல் வைக்கிறனால போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கால்லாம் வெந்துருச்சு. பிங்க் ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா, க்ரீன் ஷர்ட் வந்து எங்கள் அப்பா. அங்கே இருக்கிறவங்களாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு பொங்கல் வைக்க தெரியாதுன்னு சொல்லி அந்த ஆண்டி தான், ப்ளூ சாரி ஆண்டி தான் ரொம்ப நேரமாக இருந்த ஃபுல்லுமே பார்த்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஆண்டி தான். அப்புறமா நானும் இந்த விறகுலாம் வச்சு இது பண்ணேன். அவங்க கதவை திறந்து போட்டு நான் சார் வந்துட்டேன் காரில் வீடியோ எடுத்துக்கிட்டே. க்ளோஸ் பண்ணியாச்சு கதவை திறந்து போட்டே வந்துட்டேன். அப்புறமா பொங்கல் பொங்கிடுச்சு. ஆனால் அது எங்கள் பொங்கல் இல்லை, பக்கத்தில் இருக்கவங்களோட பொங்கல். எங்கள் பொங்கல் பொங்குற சமயத்தில் தான் கரெக்டாக வீடியோ நான் ஸ்டார்ட் எடுக்கலான்னு நினச்சி அது மட்டும் பொங்கிடுச்சு. எல்லாம் எடுக்க முடியல. அது இதுதான் எங்கள் பொங்கல். நான் கொஞ்சம் விறகு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு. விறகு உள்ள அப்புறம் அதுதான் எங்கள் குலதெய்வ சாமி. நாங்கள் பொங்கல்லாம் எடுத்து உள்ளே வந்து வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். அதுதான் எங்கள் சாமி, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பொங்கல் செம்ம டேஸ்ட்டுங்க, நெய்யோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாமி கும்பிட்டு துண்ணீர்லாம் வச்சாச்சு. அப்புறமா வந்து அப்படியே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் ஒரு மாசா குடிச்சுக்கிட்டே வந்தோம். போயிட்டோம். இப்போ எங்கள் இதுக்கு போயிட்டோம், பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. பெரியப்பா பொண்ணுங்க, எங்கள் பெரியப்பா, எங்கள் பாட்டி தாத்தா, எங்கள் அம்மா அப்பா, ஒரு யுகன் இருக்கான், குட்டி தம்பி, அவன் கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக நாங்கள் விளாண்டோம் எல்லாமே நடந்துச்சு. அப்புறமா நாங்கள் வர்றப்ப எங்கள் தாத்தா பாட்டி எங்களுக்கு தேவையான ஒரு சில ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் கார்ன்ஸ்லாம் வாங்கிட்டு எங்கள் தாத்தா பாட்டி கொஞ்சம் கேலண்டர்லாம் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஷூ நானும் வச்சுட்டேன். இந்த கிணறுல இருக்கேன், அந்த கிணறுல இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஒரு ஜாலிங்க. எதுக்குன்னா நாங்கள் வந்து இப்போ அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். ஆனால் என்னாச்சு, எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுத்து வராமல் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க கன்சியை மட்டும் ஊரில் விட்டுட்டு நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு வேறு டியூட்டி டைம் ஆச்சு, நீங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே டிரைவர் அனுப்பிச்சு விட்டுறேன், போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு. நாளைக்கு போக வேண்டியது இன்றைக்கி. அப்புறம் பாய் காய்ஸ்.